இவர் நிர்ணயிக்கிறார் பாருங்க, சரி இந்த இடம் வந்து பக்கத்து இடம் இவ்வளோ போகுது, நம்ம அதை சார்ந்து நம்ம பார்க்கலாம், இதுலேருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி 1.5 லட்சத்துக்கு போகுது, அதனால் நான் 1.25 லட்சத்துக்கு நான் விற்கிறேன் அப்படின்னாருன்னா அதுக்கு வந்து சந்தை விலை, மார்க்கெட் வேல்யூ நம்ம சொல்லுவோம். அந்த மார்க்கெட் விலை வந்து கூடிக்கிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அது கூடிக்கிட்டு தான் இருக்கும். அது வந்து ரொம்ப குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன விலைக்கு வேணால் விற்கலாம். அதுக்கு உண்டான ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதை நம்ம கொடுத்துட வேண்டியதுதான். அரசாங்கம் நிர்ணயித்த அந்த விலையை 7+4 11% இருக்கும். அது பெரும்பாலும் இந்த சேல் டீடுக்கெலாம் அதை வந்து கொடுக்க போகிறீங்க. அதனால் அரசாங்கம் வந்து ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு இடத்த இன்னொருத்தருக்கு வந்து நீங்கள் 10 கோடி ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னா நீங்கள் வந்து விற்கக்கூடாது, அந்த இடத்த இவ்வளவுக்கு தான் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் கைட்லைன் வேல்யூக்கு கீழே நீங்கள் விற்றீங்கன்னா அந்த கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதுக்குண்டான பத்திரப்பதவி செலவு நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அதுக்குண்டான ஃபீ நீங்கள் வந்து கொடுத்தாகணும். அதுக்கு கம்மியாக நீங்கள் கொடுக்க முடியாது, அதுக்கு வந்து பர்மிசபிள் கிடையாது. ஸோ விலை நிர்ணயம்ன்றது நம்ம வந்து நிர்ணயிச்சுக்கலாம். ஓகே, அந்த விலை நிர்ணயத்துக்கு மேலே நீங்கள் பண்ண முடியாது. மேலும் உங்களுக்கு இது சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன்.